ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்வின் ஆஷ்வேஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம குட்டீஸ் ஸ்வீட் போலி ரெசிபி செய்ய போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு போலிக்கு தேவையான மாவை இப்போ நம்ம பிசைஞ்சிடலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் மைதா மாவு, அது கூட கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி, டேஸ்ட்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு இப்போ பிசைஞ்சாச்சு. அது கூட நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போது மாவு நல்லா செய்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ மூடியாத 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பை வடிகட்டி அதை நல்லா நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசிச்ச பருப்பை ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் நம்ம பொடிச்சு வச்ச வெல்லத்தையும் சேர்த்து நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நாம் நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அது வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை பாகம் அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அது கூட 2 ஏலக்காயையும் பொடிச்சு சேர்த்துக்கலாம். நாம் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம போலியெல்லாம் தயார் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஈஸியாக போலி செய்ய முடியும். அதுக்கு நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை தொட்டோம்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வைத்த அந்த ஸ்டஃபிங் ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு அதுக்கு நடுவில் வச்சு இதை மூடிடலாம். ஜாலியாக இருக்கும்ல.
அது அதுக்குள்ளே வச்சு மூடும்போது மூடிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பால் மாதிரி மறுபடியும் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அது மேலே நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையிலையும் எண்ணெய் தடவிட்டு அது மேலே இதை வச்சு அந்த ரோலிங் பின்னை வச்சு நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு அதை நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த போலியை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்மளோட போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் அடுத்த போலி செய்ய போகிறோம்.